ஜெயகுருதேவ். விநாயகர் சதுர்த்தியில் உபாசனா சாதனா விதானத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சாதனா விதானத்தை பண்ணுறதுக்கு நவராத்திரி ரொம்ப ரொம்ப நல்ல உச்சிதமான டைம்னு சொல்கிறா. அதை வந்து சக்தியோட ஏற்ற இறக்கத்தையும் சாதனா விதானத்தையும் நன்னா கவனிங்கோ. சாதனையை புரிஞ்சுக்கோங்க. பிராம சக்தியிலிருந்து வைஷ்ணவி சக்தி, வைஷ்ணவி சக்தியிலிருந்து சாம்பவி சக்தி வருது. சாம்பவி சக்தியில் லயம் ஆயிடுறது. லயமானது ஆனதை நம்ம புது சக்தியாக உபயோகப்படுத்திக்கிறோம். கார்த்தால தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறோம். நம்ம முதல் நாளைக்கு எப்படி எந்த சம்ஸ்காரத்தில் படுத்துட்டோமோ அதே மறுநாளைக்கு எழுந்திருக்கிறோம். அப்போனா என்ன, நம்ம வந்து தூக்கத்தையும் நல்லா உபயோகப்படுத்திக்கல, அங்கே லயமும் ஆகலை. நிஜமாக உபயோகப்படுத்திண்டா புது மனுஷியாக நம்ம எழுந்திருக்கணும். முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. சிருஷ்டியோட நிர்மாண காலத்தில் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறோமே, அப்போ அது ரொம்ப உற்சாகமாக ஒரு புது மனுஷியாக எழுந்திருக்கணும். அந்த சக்தி வந்து ரொம்ப அற்புதமான சக்தி. அது சில முன்ன காலத்தில் பழைய அந்த விரிஞ்சு போன பித்தளை சாமானை கொடுத்தா அதை வாசலில் அவன் வந்து எடுத்துட்டு அதை உருக்கி நமக்கு எந்த தேவதை வேணுமோ அதை அதில் பண்ணி கொடுப்பான். அது இந்த சாம்பவி சக்தி மீனெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. நம்ம காத்தால எழுந்திருக்கும்போது அந்த மாதிரி உற்சாகமாக நம்ம எழுந்திருக்கிறோமா? இல்லை. நம்ம தூக்கத்தை சரியாக உபயோகிச்சுக்கல, சாம்பவி சக்தியை நம்ம கிடைக்கல நமக்கு அப்படின்னு சொல்கிறா. சாம்பவி சக்தி, வைஷ்ணவி சக்தி, பிராமிய சக்தி நிரந்தரமாக வந்துட்டே இருக்கு. ஒரே டைம் வந்துட்டுருக்கு, இப்பயும் வந்துட்டுருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சிஷ்யோட நிர்மாண காரியத்தில் இது நிரந்தரமாக கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. சிருஷ்டியில் ஒரு வஸ்து இருக்குன்னா அது அதனோட தன்மையை கொஞ்ச நாள் அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கும். கொஞ்ச காலம் ஆனப்புறம் அந்த டைம் ரீட்டைன் பண்ணிக்கிற டைம் வந்து வைஷ்ணவி சக்தின்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட ரூபம் வந்து மாறிண்டே கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிச்சிடும். அதுதான் அதுக்கப்புறம் அது சாம்பவி சக்தி. ஒவ்வொரு தினமும் குறைய ஆரம்பிக்கிறது, அப்புறம் லயமாயிடும். இதனோட போலவே அது யுக சைனிக்கு நம்மளாம் இதை உபயோகிச்சதா நம்மளாம் யுக சைனிக்கு ஆயிடுவோம். ஒரே சமயத்தில் 3 சக்தி வந்துட்டுருக்கு. யுக நிர்மாண சக்தி புரிஞ்சுடுத்துன்னா பிரகிருத்தியில் பரமாத்மா தவிர வேறு யாருக்கும் அது புரியல. இந்த சக்தி பற்றி உனக்கு தெரியணும், அதை எப்படி உபயோகப்படுத்திக்கணுங்கிறது அதையும் நீ புரிஞ்சுக்கணும். அப்போ நீ கூட பரமாத்மா காரியம் பண்ணுறதுல ஒரு பாகம்தான். இப்போ எம்பிபிஎஸ் படிக்கணுன்னா பணத்தை கட்டிட்டா அவன் எம்பிபிஎஸ் போர்டில் போட்டுக்கலாம். இன்றைக்கி டாக்டர் ஆவான், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட டாக்டர் ஆவான். நம்ம யுக சைனிக்கு கூட நம்ம அப்படிதான். அதாவது இன்றைக்கும் நம்ம புரிஞ்சுக்கலாம், நாளைக்கும் புரிஞ்சுக்கலாம், ஒரு வருஷத்தில் புரிஞ்சுக்கலாம், ஒரு ஜென்மம் 10 ஜென்மம் கூட ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஆவோம், யுக சைனிக்கு ஆவோம், கேரண்டி. அதில் பிரயத்தனம் பண்ணினா 30 நாள்லேயே கூட புரிஞ்சிடும். பிரகிருத்தியை புரிஞ்சுக்கணும். பிரகிருத்தியில் இருக்கிற விதி விதானம் ரகசியம் இதெல்லாம் புரியறதுக்கு 3 விதானம் இருக்குது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு பையன் படிக்கிறான், அவனுக்கு முதல்ல தேவைப்படுறது ஸ்ரத்தை.
அப்புறம் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் வேணும். முதல்ல யாருக்குமே அந்த சப்ஜெக்ட் பிடிக்காது. அப்புறம் அவனுக்குள்ளேயே அவன் வந்து இந்த சப்ஜெக்ட் படித்தா இது மாதிரி இதெல்லாம் லாபம் இருக்கும், முதல்ல அப்படி தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இது மாதிரி படிக்க படிக்க அது பிடிச்சி போயிடும் அப்படின்ட்டு அவனுக்கே மனசில் வந்துடுத்துனா ஒரு லைஃப் வந்துடும். அப்புறம் படிக்கும்போது ஒரு சிலபஸ் தெரியணும். சிலபஸ் தெரிஞ்சால் தான் எக்ஸாம் எழுதும்போது கரெக்டாக படித்து எக்ஸாம் எழுத முடியும். சிலபஸ் தெரியாமல் ஒன்றும் படிக்க முடியாது. இதெல்லாம் கிடைச்சாலும் இதை சொல்லித்தரத்துக்கு ஒரு டீச்சர் வேணும். சொல்லிக் கொடுக்க டீச்சர் வேணும், சப்ஜெக்ட் வேணும், சிலபஸ் வேணும், எல்லாம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் போய் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு ஒருத்தருக்கு அவன் காலேஜில் பணம் கட்டுறதுக்கு அவனோட அப்பா அம்மா ரன் கட்டணும். அவளோட சரி பையன் நீ படிடா, நான் உனக்கு பணம் கட்டுறேன் அப்படின்னு அவள் முன் வந்து பணத்தை கட்டணும். அதாவது தபஸ்சரியத்தை அவனுக்கு தரணும் பண ரூபமாக. அப்போ வித்யா உனக்கு வரும். எந்த ஒரு பண்ணுறதுக்கும் நமக்கு உபாசனை ரொம்ப முக்கியம். அப்போ சாமிகிட்ட உட்காந்தாலும் கஷ்டமா சுகமா எல்லாமே உன்னோட அனுகிரகம் தான்ப்பா, எதுவுமே என் கையில் இருக்கல, நான் இதை ரொம்ப நன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம். உற்சாகம் வரும், அப்புறம் ஆசை வரும், விசுவாசம் வரும். இது எல்லாம் ரொம்ப முக்கியம். சிருஷ்டியில் எல்லாமே நடக்கிறது, லயம் ஆடுறது, பூ புஷ்பிக்கிறது, மறுபடியும் அது ஜீவிக்கும் கொஞ்சம், அப்புறம் லயம் ஆகிடும். இதுக்கெல்லாம் ஸ்ரத்த விடாமுயற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜெய் குருதேவ்.